தேவனை பிரியப்படுத்தும் ஜெபம். நாம் இப்படி ஜெபிக்கும்போது ஜெபத்திற்கு பதிலும் நாம் நினைப்பதை விட மிகவும் மேலான ஆசிர்வாதமும் கிடைக்கும். ஒரு நாள் இரவு கர்த்தர் சாலமோனுக்கு தோன்றி, நீ விரும்பியதையெல்லாம் கேள் என்றார். சாலமோன் செல்வத்தையோ நீண்ட ஆயுளையோ அல்லது எதிரிகள் மீது வெற்றியையோ கேட்கவில்லை. அதற்கு பதிலாக தேவனுடைய மக்களை புரிதலுடன் வழிநடத்த ஞானத்தை கேட்டார். இது கர்த்தருக்கு பிரியமாயிருந்தது. அதனால் தேவன் அவனுக்கு ஞானத்தை மட்டுமல்ல, அவன் கேட்டதற்கு மேலான செல்வத்தையும் கனத்தையும் கொடுத்தார். அதேபோல் அந்நாள் ஜெபிக்கும்போது, ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தந்தாள், அவனை உங்களுக்காக வளர்ப்பேன் என்று ஜெபித்தபோது அந்த ஜெபம் ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. அந்நாள் ஒரு ஆண் குழந்தையை கேட்டாள். ஆனால் கர்த்தர் அவள் கேட்டதை விட 6 குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். இப்படியாக நீங்களும் ஜெபியுங்கள். உங்களுக்கு ஐசுவரியம் வேண்டுமானால் இப்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, எனக்கு ஐசுவரியத்தை நீ எனக்கு கொடுத்தால் நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். உங்களுக்கு குழந்தை வேண்டுமானால், கர்த்தாவே, எனக்கு ஒரு குழந்தையை தந்தீரானால் நான் உமக்காக அந்த குழந்தையை வளர்ப்பேன். உங்களுக்கு சுகம்பலன், நீடிய ஆயுள் வேண்டுமானால் இப்படி ஜெபியுங்கள். கர்த்தாவே, எனக்கு நல்ல சுகம்பலன், நீடிய ஆயுளை தந்தீர்களானால் நான் உங்களுக்காக வாழ்வேன். இப்படியாக கடவுளை பிரியப்படுத்தும் ஜெபம் செய்யும்போது கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான ஆசீர்வாதத்தை தருவார். கர்த்தர் இயேசு உங்கள் ஜெபங்களை கேட்டு நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார்.